பொண்டாட்டி இன்டர்வியூ பண்ணா இதான் பிரச்சனை. கேள்வி கேட்கறதும் பொண்டாட்டி தான், பதில் சொல்றதும் பொண்டாட்டி தான். அப்படி வேணாங்க. இங்க வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும், நீங்க கேள்வி கேட்கணும். சரி, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்குறோம். ப்ளஸ் இந்த ஒரு பாயிண்ட் நானும் ரொம்ப பர்சனலா நம்புறேன். தட் ஆதி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ். இது பத்தி உங்க வியூ என்ன? சினிமான்றது எவ்ரி ஃப்ரைடே மாறும். இப்போ இந்த ஃப்ரைடே வந்துட்டு ஒரு படம் சூப்பர் ஹிட்டான தூக்கி மேலே வச்சு கொண்டாடுவாங்க. அது உண்மை, அதுதான் சினிமா. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரைடே என் படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா திருப்பியும் கீழே வரும். எனக்கான அந்த ஃப்ரைடே வரல. எனக்கான அந்த ஃப்ரைடேக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். அது வந்தாலும் வராட்டியும் என்னோட கான்ட்ரிபியூஷன், என்னோட ஹார்ட் ஒர்க் மாறவே மாறாது. அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஆடியன்ஸ் பார்த்து அண்டர்ரேட்டட் ஆக்டர்னு சொல்கிறாங்கன்னாவே வந்துட்டு அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இவங்ககிட்ட ஒரு 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 விஷயம் இருக்குது, பட் இவனுக்கான பிரேக் கிடைக்கல அப்படின்னு தான் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்? சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஒய்ஃப் டார்லிங் பேய், அவங்க ஒப்பீனியன் கண்டிப்பாக எடுக்கிறது உண்டு. எங்கள் அப்பாவோட ஒப்பீனியன், எங்கள் அண்ணாவோட ஒப்பீனியன், மை பிரதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. அவர் எப்பயுமே வந்துட்டு என் தம்பி இவன் அப்படின்னு எப்பயுமே யோசிக்க மாட்டார். ஒரு நார்மல் ஆடியன்ஸாக அவர் வந்து ஒரு விஷயம் நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்குற அந்த ஒப்பீனியன் வந்து நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஒப்பீனியன்ஸ் எடுத்துப்பேன். எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் நம்மளோட தான் இருக்கணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. பட் இவங்கெல்லாம் தான் வந்து ப்ளஸ் வித் யூ, உன்னோட கூட நிறைய படத்தை பற்றியும் நிறைய டெய்லி கதை கேட்டு வரும்போது அந்த கதையை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. யூ கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன் தேட். அது எல்லாமே தான் ஹெல்ப் ஆகும்ல ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணும்போது. இப்போது உங்கள் கரியரில் பிக்கெஸ்ட் அப்ஸ் பிக்கெஸ்ட் லோனா அது என்னன்னு சொல்வீங்க? அப்போ இல்லையே, அப்போ இருக்கே, லோவாக தான் போயிட்டு. அது உண்மை இல்லை, அப்போ இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் டாப் இல்லைன்னு நினைப்பேன். திருப்பியும் நீங்களே பதில் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். ஏன்னா எனக்கு ஐ நோ பொண்டாட்டி இன்டர்வியூ பண்ணால் இதான் பிரச்சனை. கேள்வி கேட்கறதும் பொண்டாட்டி தான், பதில் சொல்றதும் பொண்டாட்டி தான். அப்படி வேணாங்க. இங்க வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும், நீங்க கேள்வி கேட்கணும். சரி, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த படம் வந்து என்ன சூப்பராக ஒரு இடத்துக்கு கொண்டு போய்டும் அப்படின்னு எப்பயுமே செலக்ட் பண்ணதில்லை. உண்மையாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், பண்ணதே இல்லை. அந்த டைரக்டர் வந்து கதை சொல்லும்போது உண்மையாக சொல்கிறாரா, அந்த வேர்ல்டு அவர் கிரியேட் பண்ண அந்த கதையை வந்து அவர் எவ்வளோ நம்புறாருன்ற விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு சூட்டாதான்னு பார்ப்பேன். ஆனஸ்ட்டாக அந்த ஒரு பேசிஸில் தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி முன்னாடி போகிறது உண்டு. முன்னாடி போனதுக்கப்புறம் படம் ஓடணும், ப்ரொடியூசருக்கு வந்து போட்ட காசு வந்துடணும், அதுக்கு மேலே வந்தால் சந்தோஷம். பட் ஆனஸ்டி இன் எவ்ரி ஃபிலிம் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை இந்த ப்ராசஸில் அப் இருந்தாலும் லோ இருந்தாலும் ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் த சேம் ஃபார் மீ. அப்போ வந்தால் சந்தோஷம்தான். பட் பண்ணுற ப்ராசஸில் ஒரு ஆனஸ்டி இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஹேவிங் ஃபன். அது ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் வந்துருச்சு அப்படின்னா அதை இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். இனிமேல் என்னோட ரவுண்ட். திஸ் இஸ் ரவுண்ட் டு ரோஸ்ட் யூ. Okay. Okay.